அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வியை பொறுத்தவரையில் அந்த கேள்வி வாரிசு சொத்து, அதாவது தாய் தந்த மரணிச்சா அந்த சொத்தை எப்படி பிரிக்கிறது, அந்த கேள்வியே பிழையான ஒரு கேள்வி. ஏன்னா கேள்விக்கு இடமே இல்லை. எப்படி பிரிக்கிறன்ற கேள்வி அதுக்கு இடமே வச்சில்லை இஸ்லாத்தில். ஏன்னா அல்லாஹ் பிரிச்சுட்டான். சூரத்து நிசால 7வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தா தெரியும், மஃப்ரூலா அல்லது ஃபரீலான்ற சொல்ல பயன்படுத்திக்கிறது ஃபர்லு. எனவே கடமை அல்லாஹ் பிரிச்சாச்சு. அல்லாஹ் தாலா எப்படி குர்ஆன்ல பிரிச்சுக்கிறானோ அது மாதிரி தான் பிரிக்கணும். எனவே இந்த கேள்விக்கு இடமே இல்லை. அல்லாஹ் தாலா பிரித்து வச்சுக்கிறான் ஃபர்லு. இதில் யாரும் எந்த வகையிலையும் கையடிக்கலா. இதுதான் முதலாவது அந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வியை பொறுத்தவரையில் வாப்பா மூத்த மகன்கிட்ட செலுத்தி போயிட்டிருப்பார், இல்லாட்டி மகள்கிட்ட செலுத்தி போயிட்டிருப்பார், உனக்கு இவ்வளவு எடுத்துட்டு மத்தாக்களுக்கு இப்படி பிரித்து கொடு, அல்லது மாமா என்கிட்ட சொன்னார் எனக்கு இவ்வளவு எடுத்துட்டு மற்ற அடுத்தாக்களுக்கு பிரித்து வைங்கன்னு சொல்லி வசியத்தை செல்லிக்கிறாருன்னு சொல்லி சிலர் இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் வசியத்துக்கு இடமே இல்லை. இல்லை வசியத்தில் வாரிசுக்கு வசியத் செய்யவே இல்லை. எனவே தான் அது வாப்பா மகனுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, மருமகனுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, மருமகளுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, யாருக்கு சொல்லியிருந்தாலும் ஏதோ அவங்க வாரிசத்தோட தொடர்புபடுறார்கள். எனவே வராசத்துன்ற அந்த இதுக்குள்ள வார நேரம் அவங்களுக்கு எந்த வகையிலையும் வசியத்துன்ற விஷயத்தை பயன்படுத்தலை. சிலர் தந்திரமாக யூஸ் பண்ணுறாங்க. எனவே இந்த இடத்துல அதுக்கு இடமில்லை. இந்த விஷயத்தில் வாரிசத்து பிரிக்கிறதுல உண்மையிலே நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா, அல்லாட சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் எங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சோம்னா, அல்லாவோட சவால் விடுறதாமையும் அல்லாட சட்டத்துக்கு மாறு செஞ்சதாமையும் இது ஒரு பெரும் பாவமாக மாறும். அல்லாட்ட கடுமையான கேள்வி கணக்கு, இது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமும் கூட. யாரு வாரிசு சொத்தை பிரிக்கிறன்னு இந்த கேள்வியை பொறுத்தவரையில், உதாரணமாக முதலாவது பொறுப்பு வருது இஸ்லாமிய அரசாங்கம், இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருந்தால் இஸ்லாமிய நீதிமன்றத்தின் முதல் பொறுப்பாக மாறுது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. எனவே எல்லா நாட்டிலையும் அது இல்லை. எல்லா நாட்டிலையும் அந்த இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இல்லை. எனவே தலைமைத்துவத்தில் இருக்கிற அந்த தலைமைத்துவம் அது பள்ளி கமிட்டியை உண்டாக்கியலும் அல்லது வேறு வகையான ஜமியத்துல் உலமாவின் தலைமைகள் இருந்தாலும் இந்த வாரிசு சொத்துக்குன்னு சொல்லி ஒரு குழுவை நியமித்து அதன் மூலம் இதை கையாளலுமே தான் மிக அழகாக நடக்கும். அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லையா? குடும்பத்தார்கள் சேர்ந்து எல்லாருடையும் கடமையாக மாறுது இந்த ஃபர்ல செய்கிறது. அப்படியும் குடும்பத்தில் யாரும் முன்னுக்கு இல்லையா, முன்னுக்கு வரக்கூடிய மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் அல்லது 2 பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். அதுலேயும் சிக்கல் உண்டா, அல்லது மரணிச்ச உமாவோ வாப்பாவோ யாரோ பிள்ளை ஒன்றுக்கு பொறுப்பு சாட்டிக்கலும் என்ற வாரிசு சொத்தை நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி பிரிங்கன்னு அந்த சட்டத்தான். நீங்கள் இதை இஸ்லாமிய முறைப்படி பிரிங்கன்னு சொன்னால், அல்லது எப்படி செல்லிருந்தாலும் இஸ்லாமிய முறைப்படி செஞ்சு வைக்கிறது அந்த வசிய